கிடைக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு மனோஜ்க்கு பொண்ணு பார்க்க போகிற விஷயத்த வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அப்படி ஆண்டி ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சரி ஸ்ருதி, நாளைக்கு மனோஜ்க்கு நல்லபடியாக பொண்ணு பார்க்கணும், அதனால எந்த நேரம் நல்ல நேரம்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கேட்கறதுனால தான் நான் இந்த கோயிலுக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் கேட்டுட்டு நான் கிளம்புறேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி எங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறீங்க, மீனாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க, மீனா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்லை இல்லை, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவ்வளவே நான் பார்த்து முடிச்சிட்டேன். இனிமேல் மனோஜ்க்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், அதனால தான் இந்த அங்க பிரதர்ஷனமே நான் பண்ணேன். அதனால் இனிமேல் இவ முகத்தை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க மீனா, எனக்கு எல்லாம் பழகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக மனோஜ்க்கு பொண்ணு பார்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துட்டு இன்னும் டிவோர்ஸ் கேஸே கோர்ட்டில் முடியவே இல்லை, அதுக்குள்ளே மனோஜ்க்கு பொண்ணு பார்க்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சால் அவங்களும் நம்மளை மாதிரி வந்து அங்க பிரதர்ஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து கோட் ஷர்ட்டோட நேராக பொண்ணு பார்க்கறதுக்காக தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கேட்கவும் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கவும் அதுக்கடுத்து ஸ்வேதாவை வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு நம்ம ஸ்வேதாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்வேதா எடுத்துகிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு நம்ம காலத்துலலாம் எப்படி இருந்தோம் அப்படி இருந்துட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும், அதெல்லாம் நம்ம காலத்தில் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் பொண்ணு கூட பேசவே வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி ஸ்வேதா, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மனோஜை கூட்டிகிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மனோஜ் இருந்துட்டு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறாங்க. இவ்வளோ படிச்சிருக்கீங்களா, நான் சிங்கிள் தான், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ்க்கு அப்புறமும் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்களா? ஆமாம் ஒர்க் பண்ணுவேன், என்னெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் இந்த மாதிரி வேலைக்கு போய் சம்மதிக்கிற பொண்ணை தான் ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சரி ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்றைக்குமே ஃப்ரீ டைம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அது ஷோரூம்க்கு போகணும், கிளைண்ட்டை பார்க்கணும், அதுக்கு அடுத்ததாக அதை வாங்குறவங்கள போய் பார்க்கணும், இப்படி எக்கச்சக்கமான வேலை இருக்குது, இதில் எங்கெங்கே ஃப்ரீ டைம் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா டிவி பார்ப்பேன், வீட்டில் எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான்லாம் அப்படி இல்லை, வாக்கிங் போவேன், அப்புறம் நல்லா மியூசிக் கேட்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க போகலாம், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுவும் நல்லா பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம பரண்ட் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சாச்சு, மாப்பிள்ளைக்கு ஏன் பொண்ணை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பொண்ணோட தாத்தா வந்து நிற்கிறாரு. அவருக்கு காது கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த ஒரு மன சொல்லிட்டு விஜய் கிட்ட விசாரிக்கும் விஜயாவும் சொல்கிறாங்க. விஜயோட தாத்தா பேரெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்க்குறதுக்குள்ள பங்காளி முறை வந்துடுது. பொண்ணுக்கு இவங்க அக்கா முறை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பொண்ணை எப்படி பெரியம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா, அதெல்லாம் ரொம்ப தப்பு, முறை வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு இந்த காலத்துலலாம் எங்கெங்க முறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, தெரியாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்ததுக்கப்புறமா எப்படி என் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னமோ ஒன்று, சொந்தக்காரங்களும் ஆகிட்டோம், எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளையும், அதே மாதிரி உங்கள் வீட்டு பையனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க.
அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு வீட்டுக்கு வராங்க. வந்த கையோட நம்ம ரவிக்கும் முத்துக்கும் வந்து ட்ரீட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் பொண்ணு ஃபிக்ஸ் ஆனால் ட்ரீட் கொடுப்பாங்க. ஆனால் நீ என்னடனா கல்யாணத்தை நின்னதுக்காக எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ ஆசையாக பொண்ணு பார்க்கறதுக்காக போனேன்னு தெரியுமா? பொண்ணை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடந்துருன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். கடைசியில் வந்து முறை வரலன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பொண்ணுன்னு சொன்னாவே பேர் எழுதி கொடுத்தவே பிடிக்கும். இதில் வேற நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு வேற அழகாக இருந்துச்சுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிடிக்காமையே இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து இருந்துகிட்டே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாங்க. கணவனை இழந்த ஒரு பொண்ணுக்கு பெரிய பொண்ணா ஒரு பொண்ணு இருக்கா. கணவனை இழந்தவளை இவன் திருமணம் செஞ்சுக்கிட்டான். அந்த அவங்க பொண்ணை அவங்க அப்பா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா சித்தி முறையாகுது. இப்படி முறை இல்லாமல் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மொத்தம் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகணிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.